ஆயிரக்கணக்கில் ரெவல்யூஷன்ஸ் என்ற பேர்ல வயலன்ஸ் நடந்து கொண்டிருக்குது. 81,000 பேர் கையை கட்டி என்னடா செய்யறது முழிச்சிட்டு இருக்கிறான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா இதை பிரிச்சு கையில தந்தாங்க, சின்ன பிள்ளைக்கு மாதிரி. இன்னைக்கு முழு உலகம் ஏற்றுக்கொள்ளுது. இனக்கலவரம், மத கலவரம் ஏன் வருது தெரியுமா? ஒருவர் மற்றவருடைய கடவுளையோ அல்லது அவர்களின் வேத புத்தகத்தையோ அவரின் மதத்தையோ நிந்தனை செய்வதனால். விளங்குதா? முஸ்லிம்களுக்கு அனுவரம் சொல்லணுமா? அல்லாஹ் கேசுற, குர்ஆன் கேசுற, ரசூலுல்லாஹ். கிறிஸ்தவர்களுக்கு கேசணுமா? ஜீசஸ் கேசுற, பைபிள் கேசுற. பௌத்தர்களுக்கு கேசணுமா? திரிபிடாக்கா கேசுற, புத்த பெருமானு கேசுற. இப்படி யாரு யாரு இன்னொரு மதத்தை, இன்னொரு கடவுளை, இன்னொரு வேத புத்தகத்தை கொச்சப்படுத்துறது, ஏசுறது தானா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உலகத்துக்கு வார்த்தை காரணம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சொல்யூஷன் என்ன? சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்யூஷன் சொல்லுது. வலா தஸுப்புல் லஸீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயஸுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்மின். மனிதர்களே, மத்த மார்க்கத்தில் உள்ள கடவுளை ஏசாதீங்க. சுப்ஹானல்லாஹ், மத்த மார்க்கத்தில் உள்ள கடவுளை ஏசாதீங்க. நீங்க அப்படி ஏசினா அவனும் திருப்பி அல்லாஹ்வுக்கு ஏசுவான். சொல்யூஷன் முடிஞ்சா? பிரச்சனை சொல்லிட்டா? நீங்க நிறைய நாடுகள், நான் நாடு கண்ட்ரி வைஸ் சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலையும், இந்தியாவை பாருங்க, ஆரம்பிக்க கொலே குர்ஆனை கேசி அல்லாஹ் கேசி ஆரம்பிக்கும். குஜராத், ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த கடவுளை அல்லது அந்த வேத புத்தகத்தை அல்லது அந்த மதத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கிற. குர்ஆன் ஆரம்பத்திலே ஆணி அடிச்சிட்டு வலா தஸுப்புல் லஸீன யதுஊன மின் தூனில்லாஹ், நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். இங்க நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அவங்களோட கடவுளுக்கு ஏச வேண்டாம். பிரச்சனை முடிஞ்சா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ரெண்டாவது சொல்லுவாங்க விட்டு கொடுப்பு. ரெண்டு மதத்துக்கு இடையில பிரச்சனை நடந்தா ஒத்தராவது இறங்கி வர இல்லைன்னா பிரச்சனை தொடரும். நான தம்பிக்கு இடையில அப்படிதானே, ரெண்டு பேர்ல ஒருத்தர் விட்டு கொடுங்கடாண்டு. இந்தியால இவ்வளவு இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோள்கள், எனக்கு வருஷ கணக்கோட சொல்லலாம், டைம் போதாது. காஷ்மீர்ல ஒரு வருஷத்துக்கு இந்தியா அந்த டிஃபென்ஸுக்கு செலவழிக்கக்கூடிய சல்லி 1948 இருந்து இதுவரைக்கும் பார்த்தா காஷ்மீர் மாதிரி பல நாடுகள் வாங்கலாமா. ஆனா இந்தியா விட்டு கொடுக்காது, அங்கல பாகிஸ்தான் விட்டு கொடுக்காது. இப்ப ஜம்முல வாழ்றவனுக்கு கஷ்டம், காஷ்மீர்ல வாழ்றவனுக்கு கஷ்டம். பலஸ்தீன பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் செலவழிக்கக்கூடிய செலவுகள் பல பலஸ்தீன் தேசத்தை வாங்கலாம். ஆனா யூதர்களுடைய விடாப்பிடி கணம், விட்டு கொடுக்காத கணம், நாங்க எவ்வளவு அழிஞ்சாலும் பரவாயில்லை, விட்டு கொடுக்க மாட்டோம். இப்பக்கு இஸ்ரேலுடைய எக்கானமி 1/3 விழுந்தாச்சு, 3/1 இல்ல. எந்த அயன்டூம முழு உலகத்துக்கும் வித்து கொண்டிருந்தானோ அது அப்படியே சேல், அத வித்து படம் ஆவிருச்சு கண்டம். எந்த டேங்க் மெர்காவா உலகத்துல மஸ்ட் பவர்ஃபுல் கேனோன் சொல்லிக் கொண்டிருந்தாங்களோ அது ஃபெயிலியர். ஆனா அவன் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறான், சுட்டு கொண்டுதான் இருக்கிறான். ஏன்? விட்டு கொடுக்காத தன்மை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியால நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க உம்ராக்கு போற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க, காபத்துல்லாக்கு போற மாதிரி. சஹாபாக்களை தயாராச்சு கொண்டு அப்படியே வாராங்க. குஃபார்கள், குறைஷ் மக்கள் வந்து நிப்பாட்டினாங்க, வர இயலாது, எங்கட ஊருக்கு வர இயலாது, பெரியல் அடிச்சாங்க.
இப்ப சஹாபாக்களும் பேசுறாங்க, அவங்களும் பேசுறாங்க, பேச்சு பேச்சு பேசி பேசி இந்த யாரு இருக்கிற உமர் பின் கத்தாப், அபூ பைது ஜர்ரா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் பெரும் பெரும் வீரர்கள். அங்கேயும் அதே மாதிரி ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி பேசி இப்ப அவங்களுக்கு தெரியும் ஏலா பேசி வெத்தேலா, இப்ப நாங்க செய்யறது அநியாயம் என்று. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க, சரி இந்த வருஷம் வரவான வார வருஷம் வாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, சரி அவ ஒரு படி இறங்கி வாரான் தானே, நாங்க 2 படி இறங்கி போமே, சரி என்றாங்க. சஹாபாக்களுக்கு இது கஷ்டமாயிருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க ஹக்குல இருந்து கொண்டு இந்த அளவு பொறுமையா போகணுமா? இன்னும் பல வார்த்தைகள் பாவிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் வரைக்கும் அதை நினைச்சு கவலையும் பட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, வந்தா அடிப்போம் என்று குறைஷிகள் சொல்றாங்க, உடாட்டி அடிப்போம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணி யார ஷேப் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கூட இருக்குது, சஹாபாக்களை வாங்க கஷ்டப்பட்டு கூட்டி போயிட்டாங்க. அழுவையோட போனாங்க, கவலையோட போனாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க, வார வருஷம் வாரதானே, அவன் ஒரு படி இறங்கி வந்துட்டான் தானே, வரவே மாட்டோம் விடவே மாட்டேன் என்றவன், சரி வார வருஷம் வாங்கலன்ட்டாங்க, விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அடுத்த தடவை நிம்மதியா கண்ணியமா பேத்து தவாஃப் செஞ்சாங்க. இது இஸ்லாம் காட்டக்கூடிய, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய